2024ஆம் ஆண்டுக்கான சங்கீத கலாநிதி விருதை MS சுப்புலட்சுமி பெயரில் பாடகர் TM கிருஷ்ணாவுக்கு வழங்கக்கூடாது என்று தடை விதித்திருக்கிறது சென்னை உயர்நீதிமன்றம். மியூசிக் அகாடமிக்கு இந்த தடை விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. இது குறித்த முழு விவரங்களை அறிவோம். எமது செய்தியாளர் சுரேஷ் இணைகிறார். சுரேஷ், வணக்கம். இந்த வழக்கினுடைய தொழில் தொடங்குறதுக்கும் ஒரு தைரியம் வேணும். தையல் தொழில் மூலமா மாசம் பல லட்சம் எப்படி சம்பாதிக்கிறதுன்னு நாங்க சொல்லிக் கொடுக்கிறோம். ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. பின்னணி என்ன விவரிங்க. வணக்கம். மறைந்த கர்நாடக இசைப்பாடகி MS சுப்புலட்சுமியின் பெயரில் 2005ஆம் ஆண்டு முதல் அவருடைய நினைவை போற்றக்கூடிய வகையில சங்கீத கலாநிதி MS சுப்புலட்சுமி விருது என்ற பெயரில் விருது வழங்கி வருகிறது மியூசிக் அகாடமி. இந்த நிலையில இந்த ஆண்டு, அதாவது 2024ஆம் ஆண்டுக்கான அந்த விருதுக்கு TM கிருஷ்ணா தேர்ந்தெடுக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் அந்த கிருஷ்ணாவுக்கு இந்த விருதை வழங்குவதற்கு தடை விதிக்க வேண்டும் என்றும் மறைந்த கர்நாடக இசைப்பாடகி MS சுப்புலட்சுமியின் பேரன் சீனிவாசன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு ஒன்றை தாக்கல் செய்திருக்கிறார். அந்த மனுவில் தன்னுடைய பாட்டிக்கு எதிராக மோசமான அவதூறான கருத்துக்களை தெரிவித்த கிருஷ்ணாவுக்கு இந்த விருது வழங்குவது என்பது தங்களுடைய குடும்பத்துக்கு அதிர்ச்சி ஏற்படுத்துவதால் இது அவருக்கு வழங்கக்கூடாது என்ற ஒரு கோரிக்கையானது அந்த மனுவில் முன்வைக்கப்பட்டிருந்தது. இந்த மனுவுக்கு பதிலளித்த மியூசிக் அகாடமி இந்த விருது பெறுபவரை தேர்ந்தெடுப்பதில் தங்களுக்கு எந்த பங்கும் இல்லை என்றும் 2005 முதல் ஆங்கில நாளிதழ் குடும்பம் தான் இந்த விருது வழங்கி வருவதாகவும் அதுக்கு மறைந்த பாடகர் MS சுப்புலட்சுமியின் குடும்ப உறுப்பினர்கள் எந்த ஆட்சேபனையும் இப்போதைக்கு தெரிவிக்கவில்லை என்றும் அந்த பதில் மனுவில் மியூசிக் அகாடமி தெரிவித்திருந்தது. இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி ஜெயச்சந்திரன் நடப்பாண்டு, அதாவது 2024ஆம் ஆண்டுக்கான இந்த சங்கீத கலாநிதி விருதை MS சுப்புலட்சுமி பெயரில் TM கிருஷ்ணாவுக்கு வழங்கக்கூடாது என்று தடை விதித்து உத்தரவிட்டிருக்கிறது. அதே சமயம் அவரது பெயரை பயன்படுத்தாமல் TM கிருஷ்ணாவுடைய அவருடைய சேவையை பாராட்டி அவருக்கு ஒரு அங்கீகாரம் வழங்கும் வகையில அவருடைய MS சுப்புலட்சுமியின் பெயரை பயன்படுத்தாமல் விருது வழங்கிக் கொள்ளலாம் என்ற ஒரு இடைக்கால உத்தரவையும் நீதிபதி ஜெயச்சந்திரன் பிறப்பித்திருக்கிறார். தகவல்களுக்கு நன்றி சுரேஷ்.